ஆண்டவர் உங்க கையை பிடிச்சிருந்தாருன்னா பிசாசு கையை எடுத்தே ஆகணும். At the moment you accepted Christ as your personal savior, the devil has to let go of his hand. பிசாசனவே கையை விட்டே ஆகணும். எப்ப நீங்க ரட்சிப்புக்குள்ள வந்தீங்களோ, எப்ப ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ, அப்பவே சாத்தான் கையை எடுத்துட்டான். இனி நீ எனக்கு சொந்தம் இல்ல. The devil just want to hold your hand. அவன் குறிக்கோள்ல உங்க கையை எப்படியாவது பிடிச்சிடணும். ஏதாவது ஒரு வகையில உங்களை பிடிச்சிடணும். யாராவது ஒரு நபர் மூலியமா, ஒரு பாவி மூலியமா, ஒரு கெட்ட துன்மார்க்கன் மூலியமா, இல்ல ஒரு பாவத்தின் மூலியமா, சில அடிமைத்தனத்தின் நிமித்தமா உங்களை பிடிச்சு வச்சிருப்பான். The devil just has to use something or someone to get connected with you. அதான் சொல்றேன், நீங்க உங்க கையை எங்க கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. வாயால சொல்றீங்க, என் வாழ்க்கை நான் ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஆண்டவருக்கு தான் சொந்தம் அப்படின்லாம் சொல்றீங்க. உண்மையா நீங்க அவருக்கு சொந்தமானவனாக இல்ல சொந்தமானவளாக வாழ்றீங்களா? யோசித்து பாருங்க இந்த காரியத்தை குறித்து. You are giving the door, you are opening the door for the devil to hold you. இப்போ இந்த மாதிரி நீங்க பண்ணும் பொழுது கள்ள தொடர்பு வச்சிருக்கிற வசி தான் பிசாசு உள்ளுக்கு நுழையுது. வீட்டு முழுக்க எலிச்சு பழத்தை பார்த்தா ஐயோ இவனை மந்திரிச்சிட்டான் பாஸ்டர், ஏன் பயப்படுற? பைபிள் எழுதப்பட்டிருக்குது, நீதிமான் சிங்கத்தை போல இருப்பாங்க போட்டிருக்குது. நீ ஏதோ ஒரு தப்பு பண்ற, பிசாசு கூட ஏதோ ஒரு வகையில நீ கள்ள தொடர்புல இருக்கிற வசி தான் நீ எலிச்சு பழத்தை பார்த்து பயப்படுற. ஒரு கனவு, கெட்ட கனவு வந்தா கூட யாரோ மந்திரம் பண்றாங்க பாஸ்டர், எனக்கு நான் சுடுகாடெல்லாம் பார்க்கிறேன், எனக்கு பயமா இருக்குது, நீ ஏன் பயப்படுற? நீ பிசாசு கூட கள்ள தொடர்பு நீ வைத்திருக்க இந்த காரியம் நடக்குது. If you are standing right before God, you doing what is பயப்படுறதுக்கு அவசியமே இல்லை. நம்ம இங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம், பயம் உண்டாகும். சாத்தான் உங்களை தொட அதிகாரம் இல்லை. அப்ப இன்னைக்கு பிசாசு வந்து ஏதோ ஒரு வகையில உங்களுக்குள்ள கனெக்ட் பண்றான், உங்களுக்குள்ள நுழையறான், உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றான், போட்டு அழுத்துறானா, the problem is with you. பாருங்க, யோபை தொடறதுக்கு கூட பிசாசு போயிட்டு பெர்மிஷன் கேட்கறான். போய் என்ன பண்றான்? ஒரு பெர்மிஷன் கேட்கறான். ஆண்டவர் பெர்மிஷன் கொடுக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்றோம் வாழ்க்கையில? இன்னைக்கு அவன் ஒருவேளை ஜபிக்கல, அது ஒரு காரணம் நம்ம சொல்லலாம். அதான் ஆண்டவர் கேட்கிறாரு, யோபை பாத்தியா, ஒருவேளை ஜபிக்கல, அதனால அவன் விழுந்து போனா நம்ம சொல்ல முடியும். பட் அதுக்கே இது நடக்குதுன்னா நம்ம எத்தனை விதமான பாவம் பண்றோம், எத்தனை பொய்கள் சொல்றோம், எத்தனை இடத்துல பெருமைப்படுகிறோம், எத்தனை இடத்துல நம்ம பொறாமப்படுகிறோம், எத்தனை தவறான காரியத்தை நீங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். பிசாசு தொடுவானா தொட மாட்டானா, இறுக்கி பிடிச்சுக்குவான். யூ ஆர் மைண்ட் சொல்லுவான், யூ ஆர் மை கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லுவான். எதை விடணுமோ அதை விட்டுருங்க. பிசாசு கையை பிடிச்சுக்கிட்டு நீங்க கர்த்தர் கையை பிடிப்பார்னு எதிர்பார்க்க முடியாது. At the moment you willingly give your hand to the devil, God will let go of your hand. நீங்க கையை விருப்பத்தோட நீங்க கொடுக்குறீங்க சாத்தான்ட, ஆண்டவர் கையை விட்டுருவார். Even if you smoke, vape, இது எல்லாமே இது காஸ் பண்ணும். நீங்க உண்மையா கர்த்தர் உங்களை பிடிக்கணும், உங்களை பிடிச்சு நடத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களை பிசாசு தொடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா எல்லா கெட்ட பழக்கத்தையும் விடுங்க. நீ ரூம்ல பண்ற எல்லா கெட்ட பழக்கத்தையும், நீ போன்ல பார்க்குற எல்லா காரியத்தையும் எல்லாத்தையும் விடு. சினிமா படத்தை விடு, சினிமா பாடலை விடு, சொந்தமா டிக்டாக் டான்ஸை நீ பைத்தியமே போட்டோ ஏற்றி போட்டுக்கிற, வீடியோ ஏற்றி போட்டுக்கிற, அதையும் விட்டு. உன்னோட சரீரம் கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது, பிசாசோட பாடலுக்காக அல்ல, விக்கிரர்களுக்கு படைக்கப்பட்ட பாடல்களுக்காக அல்ல. நீ இது எல்லாத்தையும் நீ கரெக்டா இருந்து பாரு, பிசாசம் கிட்ட வரவே முடியாது. இல்ல நீ இப்ப என்னத்தை கடந்து போயிட்டு இருக்கோ அது கடைசி வரைக்கும் மாறாது. It shall remain, I'm telling you. அது கடைசி வரைக்கும் அது இன்னும் மோசமா மாறும் தவிர்த்து அங்க நீ வெளிச்சத்தை பார்க்கவே முடியாது. பைபிள்ல எபிரேயர் 6 ரொம்ப எழுதப்பட்டிருக்கு, ஒருவன் ஆவிக்குரிய வரங்களை பெற்று ஆவிக்குரிய அபிஷேகத்தை எல்லாத்தையும் பெற்று அவன் விழுந்து போனால் அவன் திரும்பவும் கர்த்தர் பக்கம் வருகிறது ரொம்ப கஷ்டம், இம்பாசிபிள். மறுபடியும் நம்ம கையை கர்த்தருக்கே ஒப்பு கொடுத்தாலே போதும். நம்ம கர்த்தரோட கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த காரியம் நடக்கும். நான் சொல்றேன், இது வரைக்கும் ஒரு முள்ளு உனக்கு குத்திட்டு இருக்கலாம், ஒரு பிசாசு தாக்கம் உனக்குள்ள இருக்கலாம். இன்னைக்கு இங்க கையை நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது அங்க விடுதலை இருக்குது. பாருங்க, நம்ம ஒரு டிவி வாங்கணுமா, ஒரு டிவி வாங்கணுமா, ஒரு ரேடியோ வாங்கணுமா, ஃபோன் வாங்கணுமா, வாரண்டி கொடுப்பான். இத்தனை வருஷத்துக்கு உனக்கு ஃபுல் கவரிங் நான் கொடுப்பேன், வாரண்டி இருக்கு. இப்பெல்லாம் எப்படி ஆச்சுன்னா வாரண்டியை வாங்குறதா இருக்குது. ஒரு ஃபோன் வாங்கினா நீ இவ்வளோ எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து நீ வாரண்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். நமக்கு ஆண்டவர் விலை கொடுத்து வாங்கியிருக்காரு, ரத்தம் சிந்தி வாங்கியிருக்கிறாரு. நம்மளுக்கு லைஃப் லாங் வாரண்டி இருக்குது. ஏர்த்லி கரன்சிக்கு 3 வருஷம் 4 வருஷம் வாரண்டி கொடுக்குறான்னா, நம்ம கர்த்தரோட ஆலயம், இந்த ஆலயத்தை வாங்குறதுக்கு பிசாசு பிடிலிருந்த இந்த ஆலயம் கர்த்தர் சொந்த ரத்தத்தை சிந்தி விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. இதுக்கு என்ன டேமேஜ் ஆனாலும் அந்த ரத்தத்தில் 100% வாரண்டி இருக்குது. இப்போ நீங்க சொல்லலாம், என்னோட வாழ்க்கையில சில பகுதி பாவத்தினால் அழிக்கப்பட்டிருக்கு, இன்னைக்கு இயேசு திருப்பி கொடுத்துடலாம், அவர் ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவார், அவர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாரு, எதெல்லாம் மாற்றி கொடுப்பாரு. நம்புறீங்க இந்த காரியத்தை?
If you believe that you have been purchased by the blood of Jesus, இயேசு ரத்தத்தினால் விலை கொடுக்கப்பட்டு நீங்க வாங்கப்பட்டிருக்கீங்க உண்மையானால், இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஃபிக்ஸ் பண்ண போகிறார், உங்களை சரிப்படுத்த போகிறார், மறுபடியும் அவருடைய மகிமையின் ஆலயமாய் மாற்ற போகிறார். நம்புறீங்க இந்த காரியத்தை? இதெல்லாம் பாவமோ, இதெல்லாம் தீட்டு, இதெல்லாம் அசுத்தமோ, அதை விட்டு அப்படியே விலகிறீங்க. விலகிட்டு மனம் திரும்புங்க. மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் மறுபடியும் கையை பிடிப்பார். நான் பண்ணதெல்லாம் பாவம், நான் செய்ததெல்லாம் பாவம், என் மாம்ச இச்சையினால் நான் இழுக்கப்பட்டிருக்கிறேன், இதனால நான் கரப்பட்டிருக்கேன் நீங்க யோசிச்சு கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது மறுபடியும் உன் கையை பிடிச்சு நீ அந்த பாவத்தை மறுபடியும் விலகாத பிடிக்க உன்னை பலப்படுத்துவார். When your heart is truly repenting tonight, இந்த ராத்திரி மன திரும்பும் பொழுது அந்த அற்புதத்தின் கரம், விடுவிக்கிற கரம் இன்னைக்கு உங்களை பிடிக்க போகுது. Hallelujah.